இந்த நிலம் எந்து நான் உழைச்சி சாப்பிட்ணும், உழைக்கிறேன், எடுத்துக்கணும், எடுத்து அதை பதப்படுத்தி சாப்பிட்ணும். எனக்கு பதப்படுத்தி வைக்கிற தைரியம் இல்லை. நான் எடுத்து உழைச்சி வச்சா எவனோ ஒருத்தன் வந்து எடுத்துடுறான். எவனோன்றவன் எவனும் இல்லை, என்ன மாதிரி உழைக்கிற இன்னொருத்தன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் அறுவடை பண்ண மாதிரியே தான் பக்கத்தில் என்ன ஒருத்தன் அறுவடை பண்ணுறான். எனக்கு பலன் அதிகமாக கிடச்சிச்சு, அவனுக்கு கிடைக்கல. அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், என்னண்ட வந்து அபகரிக்கிறான். இந்த அபகரித்தலை தடுக்கிறதுக்கு எனக்கு யாரோ ஒரு வலுவான ஒருத்தன் வேணும். அவர் ராஜாவாகிறார். அதனால் நான் யாரை நம்பி வாழ்கிறேன்? நான் தான் உழைக்கிறேன். ஆனால் என் உழைப்பு எனக்கு பாதுகாப்பு தெரில. பாதுகாப்புக்கு ராஜாகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, 4 அடியால் வச்சுக்கிறாரு. அவனை நியாயம் சட்ட தர்மங்களெல்லாம் யார் வச்சுக்கிறா? இப்போ யார் ராஜாவை நான் ஒத்துக்கினேன்? தப்பு எங்கே நினைஞ்சது? ராஜா கிட்டியா? இப்போ குற்றவாளி ராஜாவா என் பக்கத்தில் இருக்கிறவனா? என்ன பண்ணுறான்? 2 பேரும் அறுவடை பண்ண நைட்டில் வந்து எதுவும் வந்து யார்? என் நிலத்தில் நெல் அறுத்தது யார்? நான் நிறைய போயிடுச்சுன்னு கொளுத்தி போட்டது யார்? என்னை வெட்ட வந்தது யார்? என்னை குத்த வந்தது யார்? என்னை பாதுகாப்பு யார் தரத்துப்பா? என்னை கூட இருக்கிறவன் தான் எனக்கு துரோகம் பண்ணுறான், கஷ்டப்படுத்துகிறான். அதனால் நான் என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு? ராஜாவை நம்பி ஃபாலோ அப் ஆயிடுச்சு. அவரை ஃபாலோ பண்ண வேண்டியதாகிடுச்சு. அவர்கிட்ட போக வேண்டியதாகிடுச்சு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, நியாயம் தீர்க்கிறதுக்கு. ரைட், அவன் இல்லை, இது அவன் 5000 எட்டு போட்டுக்கிறான், நீ 56 எட்டு போட்டுக்கிறேன். 2 எட்டு ஒன்றும் கிடையாதுடா. அப்படி தானே? இது நெல் டைப் வேறு, இது நெல் டைப் வேறு. திருடுன்னு கண்டுபிடிச்சானே அவர் செக் பண்ணுறதுக்கான டூல் வச்சுக்கிறார். இல்லை ராவில் சுத்தத்துக்கு ஒரு 4 பேரை. அப்போ நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டான் அன்றைக்கி ராஜாவா. இன்றைக்கும் இவ்வளோ தூரம் முன்னேறியும் உங்ககிட்ட நிர்வாகத்திறன் ஏன் இல்லைன்னு கேட்குறேன். உழைக்க தெரியுது உன்னால், உழைக்க தெரிஞ்ச உன்னால், உன்னை உற்பத்தி பண்ண தெரிஞ்ச உன்னால் நிர்வாகம் பண்ண தெரியல. பிரச்சனை எங்கப்பா? எங்கே பிரச்சனை? நிர்வாகத்திறன் அற்று போனது தான். நிர்வாகத்திறன் இருந்ததுன்னா நீயே உன்னை நிர்வாகம் பண்ணிப்பேன்னா? பார்க்குறான் ஒருத்தன், ஹோட்டலுக்கு போய் வேலை செய்கிறான், 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறான், 50,000 ரூபாய் சம்பளம் தராங்க. அந்த சமையல்காரன் சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறான். பெட்டி கடை வைக்கிறான், அவனே ஓனர், அவனே செய்கிறான். அவனுக்கு 20,000 ரூபாய் தான் வருது. எந்த வேலைக்கு போவான்?